எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம், சால்ட்டு, சிக்கன் மசாலா, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொடை மிளகா, 2 பச்சை மிளகா. இப்போ இதில் சிக்கன் மசாலா தூள் போட போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தயிர், புளிக்காத தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், நிறைய போடக்கூடாது, 1 ஸ்பூன் தான் போடணும். ஒரு முட்டையும் அதில் உடச்சி ஊற்றிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். இதை நல்லா கலந்து 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்ச உடனே இதை பொரித்து எடுத்துக்குவோம். A few moments later. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ இதை திருப்பி போட்டு சிக்கன் நல்லா செவந்த உடனே எடுத்துடணும். நம்ம இந்த பாருங்க, இந்த மாதிரி செவந்து வரப்போ நம்ம எடுத்துடணும். இப்போ சிக்கன் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு, எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை செஞ்சு காட்ட போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஒரு கடாயை வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதில் வெங்காயம் சிம்மில் வச்சிடணும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா இதை கலரப்போம். ரொம்ப வதங்கக்கூடாது. இது லைட்டாக ஒரு கோல்டன் கலராக வெங்காயம் ஆகிறப்போ கொடை மிளகாய் போடணும். வெங்காயம் இப்போ கோல்டன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொடை மிளகா போடுறோம். கொடை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். மேலேயே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ சால்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் சிக்கன் சில்லி பவுடர், கொஞ்சம் போடலாம் காரத்துக்கு. போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், நல்லா வதங்கினோடனே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஊற்றிட போகிறோம். ஊற்றின உடனே
இதை கலந்துட்டு இந்த சில்லி சிக்கனை இதில் போட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிளறி கொடுத்துன்னே இருக்கணும். இப்போது சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறணும் எப்படி பண்ணுது. ஒரு பவுலில் மாற்றி இப்போது வீட்டிலே பண்ண சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் ஹெல்த்தி. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சில்லி சிக்கன் தயார்.